ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களுடைய முழு முதற் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச விழா உலகெங்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நிறைய நல்ல வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கும். இது நம்பிக்கை அப்படின்றதுனால காலங்காலமாக இது கடைபிடித்துட்டு வராங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று பக்தர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. சஷ்டி, விசாகம், பூசம், உத்திரம் நட்சத்திரங்களில் முருகனை வழிபாடு செய்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். குறிப்பாக வைகாசியில் வரக்கூடிய விசாகம், தை மாதத்தில் வரக்கூடிய பூசம், பங்குனியில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான முருகனுக்குரிய விரத நாட்கள். இந்த மாதங்களில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் முருகனை வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பழக்கம். அப்படி ஒரு சிறந்த வரங்களை தரக்கூடிய விரதம் தாங்க தைப்பூச விரதம். தைப்பூச விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. இப்படி செய்கிறதுனால முருகப்பெருமானால் நமக்கு செல்வம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், நிறைய நல்ல பலன்கள் கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்து முருகன் படத்துக்கு மஞ்சள், சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது முருகனை மகிழ்ச்சி படுத்துமா. இந்த ஆண்டு வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாலை 6 மணிக்கு மேலே துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 6:34 வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் முழுக்க முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதிகாலையில் எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி உப்பில்லாத சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். இதுதான் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருந்து தமிழர்களுடைய வழக்கங்களில் ஒன்று. தை மாத பௌர்ணமி தான் தைப்பூச திருவிழாவாகவும் கொண்டாடப்படுது. உத்திராயண புண்ணிய காலமான தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி இந்த மாதங்களில் முதல் புண்ணிய காலமாக இருக்கக்கூடியது தான் தை மாதம். தை மாத பௌர்ணமி இந்த நாட்களில் விரும்பிய தெய்வங்களுடைய பார்வை நம் மீது நேரடியாக படும் அப்படிங்கிறது ஐதீகம். தை அமாவாசைக்கு எப்படி சிறப்புகள் இருக்கோ அதே போல் தை பௌர்ணமி விரதத்துக்கும் அதிக பலன்கள் இருக்குது. முழு நிலவு பிரகாசமாக வானத்தில் தோன்றக்கூடிய இந்த நாளில் நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கும் கிடைக்குது. இந்த நாளில் வழிபாடு செய்கிறது குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யலாம், முருக வழிபாடு செய்யலாம். நம்முடைய துன்பங்கள் எல்லாமே துடைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, சிவபெருமானுக்கும் உகந்தது. அந்த நாளில் தான் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசனாக மக்களுக்கு காட்சி அளிப்பார். மேலும் உமையவாள் வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் இந்த நாள் தான். அறிவு கடல் என்று அழைக்கப்படக்கூடிய பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்துக்கு உரியவர். இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடணும் அப்படின்னா அறிவாற்றல் பெருகி மனக்குழப்பங்கள் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா. கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்லேயே விளக்கேற்றி முருகனையும் சூரிய பகவானையும் வழிபாட்டாலே போதும். சூரிய பகவானால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் சேரும். மேலும் சூரியனுக்கு வெல்லம் கலந்த பாயாசம் நெய்வேத்தியமாக படைப்பது ஆயுள் விருத்தியாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு செய்து பயன்பெறுங்க. இந்த தை பௌர்ணமி பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்திருக்குன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்திருக்கு. பூச நட்சத்திரத்தோடு கூடி வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிட்டு முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுபோல் பல யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை யாருமே மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வாங்க கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா எப்படி இருக்குது, கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. புதிய புதிய முதலீடுகளாலையும் நீங்கள் அதிக லாபத்தை பார்ப்பீங்க. மேலும் புதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியினுடைய அதிபதி. ராசியினுடைய அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு. புத்தி கூர்மையால் எதையும் சாதித்து காட்ட முடியும். பொதுவாகவே கன்னிராசி நேயர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க கல்வி ரீதியான ஒரு சூழ்நிலையில் தான் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. பிப்ரவரி 13 அன்னைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல புதன் ராகுவோடு இணைந்து நல்ல பலன்களை கொடுப்பார். இதனால் பார்த்திங்கன்னா அரசியல் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அரசியல் செல்வாக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதிய நபர்களாலேயும் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முகத்திலையும் நல்ல ஒரு பொலிவானது கிடைக்கும். 23ஆம் தேதி வரைக்குமே, பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 5ஆவது இடத்துல தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறாரு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு சும்மாவே கோபம் வரும். ஆனால் இப்போ பாருங்கள், முன்கோபம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதனால் யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே குறைத்து மட்டும் மதிப்பீடு செய்யாதீங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம். யாருக்கு எப்போ என்ன திறமை இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யாராலையும் யோகிக்க முடியாது. அதனால் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்றதுனால தொழில் வியாபாரங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருக்கும் பொழுது பதவி பறிபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதவி அப்படின்றது பறிபோகா விட்டாலுமே கூட வேலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையாகவே தான் இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுத்து தான் வரணும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்றதுனால கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாரோ ஒரு பெண்களால் அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் பெண்கள் இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட பகைமையை காட்டினீங்க அப்படின்னாலுமே கூட அவங்க உங்களை தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முன்கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கோபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் வாகனங்களை அதிகமாக இயக்காதீங்க. இரவு நேரத்தில் வாகனங்கள் இயக்கிறது, வாகனங்களில் சொல்லப்போனால் வாகனத்தையும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை வாகனத்தை இயக்கி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெதுவாக இயக்கிக்கோங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ 7ல் சனி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவார், நிறைய சண்டைகளை எழுப்பி விடுவார். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் 3வது மனுஷங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லைன்னா உறவினர்கள் மூலமாகவோ வேறு யார் மூலியமாகவோ இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுடலாம். ஸோ என்ன பண்ணணுன்னா எச்சரிக்கையாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 3ஆம் மனிதர்களுடைய தலையீடை அனுமதிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு. ஸோ கேது 12ல் இருக்கும் பொழுது கட்டாயமாக கன்னிராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். மருத்துவ விரைவு செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு விஷயத்தில் தொடங்கி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் ஈடுபட வேண்டாம். அப்படி ஒரு வேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டேயுமே அதிக அளவு எதுவும் வச்சுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதனால் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி முன்கோபம் இருக்குது, தொழிலில் சரியான ஒரு வியாபாரம் இருக்காது.
10ல் ராகு இருக்காரு, 7ல் சனி இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நிதானமாக வந்து செயல்படணும். ஏன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். எந்த ப்ராப்ளமுமே நமக்குள்ளே இல்லை அப்படின்னாலுமே கூட சூழ்நிலைகள் வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இந்த சமயத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம பேச்சுக்களோ இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி சண்டை வர மாதிரி இருக்கும், கோபத்தை தூண்டுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் நடந்துக்கணும். இல்லறம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது தீரணும் அப்படின்னா வாரம் வரக்கூடிய புதன்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க. புதன்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.